பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகமானது 1995ஆம் ஆண்டு ராணுவ நடவடிக்கையினாலே பலிகாமம் பிரதேசத்திலே இருந்து ஓடி வந்த மக்கள் எல்லாம் தஞ்சம் அடைந்து இளைப்பாறிய இடம். பண்டித்தலச்சி அம்மன் ஆலயத்தினுடைய கேணியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மாட்டுத்தலையை பண்டித்தலையை காட்டணும் என்று சொல்லி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகமானது இன்றைய தினம் மிக சிறப்பாக இடம்பெற காத்திருக்கின்றது. கூடுதலான பக்த அடியார்கள் தற்போது ஆலயத்திற்கு வருகை கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக நிகழ்வுகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். நமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருக்கிறார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவார்கள். தொடர்ச்சியாக பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்துடைய மகா கும்பாபிஷேக நிகழ்வை சென்று பார்வையிடுவோம். வரலாற்று சிறப்புமிக்க பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்துடைய இன்றைய தினம் மகா கும்பாபிஷேகமானது இடம்பெற காத்திருக்கின்றது. கூடுதலான கடைகள் எல்லாம் இந்த இடங்களில் வந்திருக்கின்ற காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதோடு பக்த அடியார்கள் தற்போது ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கடைகள் எல்லாம் அதிகமாக நிறைய வந்திருக்கின்றது. அப்போது நான் இப்போ கோயிலுக்கு போக போகிறோம். கோயிலுக்கு போய் கோயில் நிகழ்வுகள் அப்படி உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம். அதிக அளவிலான மக்கள் இன்றைய தினம் ஆலயத்துக்கு வருகை வந்துட்டிருக்கிறார்கள். இங்கே வருஷனா வாகனங்கள் எல்லாம் பார்க்க பண்ணப்பட்டிருக்கின்றது. நோக்கிய அதிக வருகை வந்திருக்கின்றது. இப்போது பக்த அடியார்கள் அதிகமாக இந்த ஆலயத்துக்கு வருகை வந்து காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோயிலுடைய முகப்பூஜை செய்யணும். ஆலயத்திற்கு முன் வாசலை பார்க்குறீங்க. இதில் தாக சாந்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர்கள் குடிக்கலாம். இதில் வந்து ஒரு நிழல் பகுதி, வெயிலான இப்போ நிழலான ஒரு பகுதி. இந்த இடத்துல கால் கழுவு என்ற இடங்கள் இருக்கின்றது. இந்த கலையை போட்டு அப்படி நாங்கள் கோயிலுக்கு போவோம்.
இடம் ஆ வெள்ளப்பட்டு இந்த தேர் முடிக்க இருந்து செல் வந்து விட விழுந்ததோ? செல் வந்து விழுந்தது. ஆ அப்பாவே செலிக்கணும் ஞக்கஞ்சுக்கு வெண்ணியில் கொண்டு எங்களை குட்டிச்சு எந்த முடிய நெஞ்சார். நாங்கள் வெள்ளப்பட்டு அங்கே கஷ்டப்பட்டு தான் 35 ரூபாய்க்கு வீட்டை இருந்தோம். அம்மாண்ட அற்புதங்கள் என்னென்ன? அற்புதங்கள் பரவாயில்லை. அவன் இதில் சேர்ந்து ஜனம் அம்மானாச்சு இருந்த வழியாக தான் அது இது ஒரு சின்ன கோயிலாக இருந்தாங்க. ஓ அப்போ இதை மாட்டை கலவை எடுத்து கொண்டு வந்து இது வரைக்கும் 10 அம்மக்களை வச்சு இறைச்சி அடித்து கொண்டு போனோம். அப்போ கொழுப்பு கரைக்கு மாடு பண்டி தலைக்கு மாட்டு தலையை பண்டி தலையை காட்டணும் என்று சொல்லி இது எல்லாரும் அப்படி மாடு தான் அடிக்கிறவங்க. அப்போ போலீஸ் வந்து 10 ஏக்கத்தோட கட்டாயம் பிடிபடும். அது சொல்லிச்சிடமா மாட்டு தலையை பண்ற தலையை காட்ட வேணும். அதே போல நடந்தாரு. மாட்டு தலையா பறந்து தலையாக்கும் இது வரையெல்லாம் பெரிய மரங்கள் கொண்டு இருந்தா எல்லாம் போலீஸ்ல பண்ணியிருந்தது. அப்ப இங்க வந்து கோயிலுக்கு போய் இவெல்லாம் போட்டுருந்தாங்க. உள்ளுக்கு போட்டினோமா இவவே பார்த்திருக்கணும். அங்க பெரிய ஒரு பெட்டியில அவைகள் வந்து காசுகள் இதெல்லாம் பேங்கில் போடுற இல்லை அவற்ற பேரை இப்ப செய்யறவற்ற பேரை காசை தாங்கொண்டு கொண்டு ஒன்றும் செய்ய இதாக வேணும். அப்போ ஒன்றும் பேங்க் வழியா போடாம கூட்டி வச்சிருந்தோம். அப்போ ஆமியை போய் வந்து பார்த்தா இப்படி பெரிய போயிட்டான். இவவை பார்க்க பாம்பு மேல படுத்திருந்தான். பிறகு அவன் ஒவ்வொரு நாளும் இதே போல வர பாம்பு மேல படுத்திருந்தான். பிறகு கடைசியா அந்த ஒரு மாதம் அப்படி கிட்ட வந்தா போல இவர் மேனேஜர் செய்யறது அம்மியில பேரு அவரும் ஐயாவையும் கூட்டிட்டு கொண்டு வந்தீங்க. அன்று மட்டும்தான் பாம்பு. 1995ஆம் ஆண்டு ராணுவ நடவடிக்கையினாலே பலிகாமம் பிரதேசத்திலே இருந்து ஓடி வந்த மக்கள் எல்லாம் தஞ்சம் அடைந்து இளைப்பாறிய இடம் இந்த மட்டுவில் பிரதேசம். சிறப்பாக மட்டுவில் பன்றித்தெழுச்சி கண்ணகி அம்பாளுடைய ஆலயம் என்றால் அது மிகையாக இங்கே தெற்கு புறமாக அருமையான ஒரு தீர்த்தக்கேணி, அள்ள அள்ள வற்றாத நன்னீர் ஊற்றுக்கொண்ட தீர்த்தக்கேணி. இது மாமருந்தாக அமைந்து கொள்ளுகிறது. பங்குனி திங்களிலே வருபவர்கள், சித்திரை வருடப்புறப்பென்று வருபவர்கள் எல்லாம் இந்த தீர்த்தத்திலே நீராடித்தான் பொங்கல் பொங்கி படையல் செய்து வழிபாடு ஆற்றுவார்கள். இந்த ஆலயத்திலே மிகச்சிறப்பாக திருப்பணிகள் முன்னெடுத்து வருகின்றது. அழகான ஒரு ஆலயம். நீங்கள் நேரடியாக இங்கே வருகை தந்து இதை பார்த்தால்தான் இதனுடைய சிறப்பு விளங்கிக்கொள். பல சிற்ப செதுக்கங்களோடு அழகான மண்டபங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. உண்மையிலே இந்த ஆலயத்திலே கிடைக்கின்ற அந்த நிதி அம்பாளுடைய ஆலய திருப்பணியை மிகச்சிறப்பாக அமைத்துக் கொள்ளுகிறார்கள். அது போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது. இங்கே கடந்த வியாழக்கிழமை கர்ம ஆரம்பங்களோடு விநாயக வழிபாட்டோடு கும்பாபிஷேகத்தினுடைய கிரிகள் ஆரம்பமாகி வியாழக்கிழமை மாலை வேளையிலே சுவாமிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வெள்ளி சனி ஆகிய 2 தினங்களும் அடியார்கள் எண்ணெய் காப்பு பால் காப்பு செய்து வழிபட்டார். இது ஒரு பிரதேசத்துக்குரிய கோயில் அல்ல, தென்மாராட்சிக்குரிய கோயில் அல்ல. இது எல்லாவிடத்திலும் இருந்து ஏராளமான அடியவர்கள் வந்து எண்ணெய் காப்பு சாத்தினதை நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் கூட பல பிரதேசத்திலே இருந்து வருகை தந்து இங்கே அடியார்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்துக் கொள்ளுகிறார்கள். அது ஒரு தனியான சிறப்பு. இந்த ஆலயத்தில் கோயிலில் மட்டும் அன்னதானம் கொடுப்பது அல்ல. இன்றைக்கு சுற்றி வர பல சிறிய சிறிய மரங்களாக இருந்தாலும் அங்கே எல்லாம் அன்னதானம் வழங்குகிற பெரும்பணி. பங்குனி திங்களிலே 5 திங்களுக்கும் அன்னதானம் வழங்குவார்கள். ஏனென்றால் அம்பாளுக்கு செய்கிற வழிபாடு போலே அடியார்களுக்கு செய்கின்ற வழிபாடும் சிறப்பான. திருமந்திரத்திலே சொல்லுவார், அடியார்களுக்கு நீங்கள் அன்னம் பாலித்தால், சாப்பாடு கொடுத்தால், நல்ல குளிர்பானங்களை கொடுத்தால் அது இறைவனுக்கு கொடுத்தது போலே அமைந்து கொள்ளும். படமாடும் கோயில் பகவத் கொன்றியின் நடமாடும் கோயில் நம்பர்கங்கு ஆகா, நடமாடும் கோயில் நம்பர்கொன்றியின் படமாடும் கோயில் பகவதற்கு ஆமே என்று நடமாடுகின்ற கோயிலாக அம்பாளுடைய அடியார்கள் இருக்கிறார். அதனாலே ஏராளமான தண்ணீர் பந்தர்கள் எப்படி அப்பூதியடிகள் தண்ணீர் பந்தல் அமைத்து தாகசாந்தி செய்தாரோ அதை போல தண்ணீர் பந்தல் அமைத்து இங்கே சிறப்பாக தாகசாந்தி செய்கிறார். இன்றைய தினம் கூட அதிகாலையில் இருந்து தேநீர்
அடியார்களுக்கு வார்த்து கொண்டிருக்கிறார். சுற்றி வர பல இடங்களிலே சமையல் வேலைகள் நடைபெறுகிறது. சாப்பாட்டுக்கு அன்னத்துக்கு குறைவில்லை. அது மட்டுமல்ல, இந்த பன்றித்தலைச்சியிலே பங்குனி திங்கள் என்றால் 4 திக்கிலும் இருக்கின்ற வீதிகள் மிக தூரத்திலே சொல்ல போனால் 12 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற புத்தூரிலே கூட அங்கே தாக சாந்தி செய்கின்ற அடியார் கூட்டத்தை பார்க்கிறோம். அதை போலத்திற்கு முனாவில் சாவகச்சேரி சரசாலை என்று பல இடங்களிலே தாக சாந்தி நிலையங்கள் அடைத்து அடியார்களுக்கு பணி செய்கின்ற அந்த சிறப்பு பன்றித்தலைச்சி அம்பாளுடைய அந்த அருளை பெற்றவர்கள். அது மட்டுமல்ல, இங்கே இயற்கையான பெரும் பரப்பு கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் வேப்ப மரங்கள், மாமரங்கள், புளிய மரங்கள், அருக மரம், ஆலமரம் என்று பல வகையான பல விருட்சங்கள் நாலாபுரம் நிறைந்திருக்கின்ற ஒரு சிறப்பு நிறைந்த தென்னை மரங்களுக்கு இங்கே குறைவு இல்லை. அப்படியான இயற்கை சூழலிலே பின்புறத்திலே வயலும் வயல் சார்ந்த மருத நிலப்பரம் என்னொரு சிறப்பு மட்டுவில் கத்தரிக்காய் என்று சொல்லுகிற அளவிற்கு இங்கே வெள்ளை நிறமான குண்டு கத்தரிக்காய் அது ஒரு தனியான சிறப்பு. பங்குனி திங்களிலே அந்த கத்தரிக்காயிலே ஒரு கறி வைத்து சாப்பிட்டால் அது தேவாவிரதமாக இருக்கும். அப்படியான ஆலயத்தை அழகுள்ள ஆலயமாக அடியார்கள் தங்கி இளைப்பாறை வசதியாக வழிபாடு செய்யக்கூடிய ஆலயமாக அழகான மண்டபங்களோடு பார்க்க பார்க்க பரவசமாக பக்தி புனரிலே அடியார்கள் திளைக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு அமைத்து இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழாவை சிறப்பாக நிகழ்த்தி கொள்ளுகிறார்கள். இந்த உலகத்திலே வாழ்கின்ற சைவ அடியார்கள், அம்பாளுடைய அடியார்கள், கண்ணகி தாயாருடைய அடியார்கள் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அன்னை பன்றித்தலைச்சி கண்ணகி அம்பாளை பிரார்த்திக்கிறோம். இந்த ஆலயத்திலே மனோன்மணி அம்பாளுக்கும் சம உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே மகாமண்டபத்துக்கு முன்னே இருக்கின்ற ஸ்நவன மண்டபத்திலே அல்ல தரிசன மண்டபத்திலே கண்ணகி மனோன்மணி அம்பாள் தெற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்றைக்கு யாகசாலை கூட தனியாக அமைத்து அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. ஏனென்றால் மனோன்மணி அம்பாளுக்கு தான் மார்கழி மாதத்திலே திருவாதிரை தீர்த்தன நாளாக கொண்டு 10 தினங்கள் கொடியேற்றத்தோடு கூடிய மகோற்சவ திருவிழா நடைபெறும். இங்கே மிகச் சிறப்பாக தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா மட்டுமல்ல, பெரிய சப்பர திருவிழா, கைலாச வாகன திருவிழா, மஞ்சள் திருவிழா என்று பல வகையான உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இதுதான் பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்தினுடைய கேணியை பார்க்குறீங்க. இந்த கேணியில்தான் மக்கள் தண்ணீர் எடுத்து பொங்கல் மேற்கொள்ளுவார்கள். 4 பக்கமும் படி மாதிரி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேணியை பாருங்க. பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்தினுடைய கேணியை பார்க்குறீங்க. இங்கே பங்குனி திங்களிலே மக்கள் அதிகமாக வருகிறது பொங்கல் மேற்கொள்வார்கள். பொங்கல் மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற கொட்டைகளை பார்க்க இதில் ஒரு கொட்டகை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இளைஞர்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இந்த பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மரங்களுக்கு கீழே தங்கி இருக்கிறார்கள். அது இன்னொரு வகையான இன்னொரு சார அங்கே குடும்ப சபையினராக வந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியானபடியாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிற தலைவன், தலைவி, குடும்பத்தில் இருக்கிற அம்மா, அப்பா, பிள்ளைகள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த ஆலய சூழ்நிலை ஆகவே உங்களுடைய கும்பாபிஷேகத்தின் மங்களமான இதில் அந்த பொங்கல் இடதுங்களை பார்க்குறீங்க. நாளைக்கெல்லாம் பங்குனி திங்களுக்கு இறுதி நாளில் மக்கள் அதிகமாக வருகிறாங்க. இந்த இடங்களில் பொங்கல் மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற கொட்டகையை பார்க்குறீங்க. நாளைய தினம் மக்கள் அதிகமாக வருகிறாங்க. இந்த இடத்துல பங்குனி திங்களுக்கு பொங்கல் மேற்கொள்வார்கள்.